அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிரக சேர்க்கை சுக்கிரன் கேது. இந்த சுக்கிரன் கேது கிரக சேர்க்கை எந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னா, இது ஆண்களுக்கு அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தும். என்ன அப்படின்னா, சுக்கிரன் அப்படிங்கிறது மனைவி அல்லது பெண்கள், கேது அப்படிங்கிறது பிரிவினை, பிரச்சனைகள், இந்த மாதிரியான சூழ்நிலை. பொதுவாக அவருடைய ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் கேது சம்மந்தப்பட்டு இருந்தது அப்படின்னா கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும். நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் கிடையாது. எந்த பொண்ணை நீங்கள் திருமணம் செய்திருந்தாலும் இந்த சுக்கிரன் கேது கிரக சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவி இடையே ஒற்றுமை, அந்யோன்யம் அப்படிங்கிறது குறைவு அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதற்கு அடுத்ததாக பெண்களால் நிறைய தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய கிரக சேர்க்கை இதுவும். அதாவது காதலால் அசிங்கப்படக்கூடிய, காதலால் கெட்ட பேர் வரக்கூடிய கிரக சேர்க்கை அப்படின்னா இந்த சுக்கிரன் கேது. அதற்கு அடுத்தபடியாக பெண்களுக்கு மன அழுத்தத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியது இந்த சுக்கிரன் கேது. ஏன்னா சுக்கிரன்னா பெண், ஒரு பெண்ணை குறிக்கக்கூடியது சுக்கிரன். கேது அப்படிங்கிறது நம்ம இந்த காலத்து வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா டிப்ரெஷன் அப்படிங்கிறது. அந்த பெண் எப்பொழுதுமே டிப்ரெஷன்லேயே இருக்கிறத இந்த சுக்கிரன் கேது கிரக சேர்க்கை அவங்களுக்கு சுட்டி காட்டக்கூடியது அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். இதுக்கான பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆண்களை பொறுத்த வரைக்கும் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு மல்லிகைப்பூ வாங்கி அந்த அம்பாளுக்கு கொடுத்து நீ வழிபட்டுட்டு வரலாம் தொடர்ந்து. அதில் வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய வழிபாடு மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் தினமும் மல்லிகைப்பூ நீங்கள் வச்சுட்டு வரும் பொழுது இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதிலேருந்து ரிலீஃப் ஆகலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கிட்ட இடம் இருக்குது அப்படின்னா ஒரு மல்லிகைப்பூ செடியை வச்சு தொடர்ந்து அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு வரும் பொழுது, இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றும் போது அந்த செடியிலேருந்து வரக்கூடிய பூவை பறிக்கக்கூடாது. அது முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மல்லிகை பூ வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வரீங்க, தொடர்ந்து தண்ணி ஊற்றிட்டு வரீங்கன்னா அந்த செடியில் இருக்கக்கூடிய பூவை பறிக்கக்கூடாது. கீழே இருக்கக்கூடிய அந்த பூவை நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டிப்ரெஷன் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்றத நம்ம கண்கூடா நிறைய நம்ம பார்த்துருக்கோம். நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களே இது மட்டும்தான். அதனால் இது 100% நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது.